ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயில் வைத்தவுடன் கரையிற மாதிரியான ஒரு சுவையான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 50 பாதாம் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நான் அதை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல பாதாம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி நான் அதில் காட்டுறேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிட்டோம். முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இது கூட நான் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அந்த சர்க்கரை நல்லா வந்துட்டு அந்த முட்டையோடு நல்லா கரையணும். நல்லா இந்த மாதிரி விக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் கையால் பண்ண முடியலனா இந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட செஞ்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்படி பண்ணால் நமக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி அந்த முட்டைக்குள்ளே நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதனால நீங்கள் மோஸ்ட்லி இப்படியே செய்ய பாருங்கள். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வரும். அதனால் கூட நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லாவே கரையணும். அந்த மாதிரி நம்ம விஸ்க் பண்ணி இப்போ எடுத்து வச்சிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல முந்திரி, பாதாம், தேங்காய் எல்லாமே, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து இதையும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் செய்கிற மாதிரி நல்லா ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வீட்டிலையே சுவையான வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறத பார்த்தாலே தெரியும், ரொம்பவே கம்மியாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது கூட ஏலக்காய் பவுட்ரு வாசத்துக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. பவுலில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வட்டலப்பம் ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூட சேர்த்துக்கலாம். மேலே வச்சுட்டு அண்ட் நம்ம வட்டலப்பம் அதில் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை நம்ம மேலே வச்சுட்டு நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஏதாவது ஸ்பூன் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்படி ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு நம்ம வட்டலப்பத்தை வெளில எடுத்துட்டோம்.
பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வந்திருக்கு வட்டலப்பம். இதை நம்ம திருப்பி போட்டோம். இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க, சாஃப்ட் அண்ட் சூப்பரான டேஸ்ட்டில் சுவையான வட்டலப்பம் வீட்டிலையே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ப்ராசஸிங்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான வட்டலப்பம் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ரம்ஜான் இஃப்தார் நேரத்துலலாம் இது சூப்பரான ஒரு டிஷ்னே நான் சொல்லுவேன். அண்டு நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரம்ஜானுக்குலாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.